வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 54ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பயப்படாதே, பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. கடந்த 5 மாதங்கள் உங்களை நடத்தின தேவன் இந்த 6ஆம் மாதம் முழுவதும் தேவன் உங்களை நடத்துவாராக, உங்கள் குடும்பத்தை நடத்துவாராக, உங்கள் பிள்ளைகளை நடத்துவாராக, உங்களுக்கு உண்டான வியாபார தொழில் வருமானங்கள் எல்லாவற்றையும் நடத்துவாராக. கடந்த மாதத்திலே, கடந்த வருடத்திலே பல இடங்களிலே நீங்கள் வெட்கப்பட்டு இருக்கலாம். ஆனால் இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. உன் குடும்பம் எப்பொழுது வெட்கப்பட்டு நிற்பார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ வெட்கப்படுவதில்லை. இப்போது நீ சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனையில உன்னை சுத்தி இருக்கிற ஜனங்க பார்த்து கொண்டிருக்கிறாங்க. உன் குடும்பத்துல நடக்கிற அந்த பிரச்சனையில நீ எப்ப ரோடுக்கு வருவ, நீ எப்ப வெட்கப்படுவ நினைக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றார், நீ வெட்கப்படுவதில்லை. ஒரு தொழில், உன்னுடைய வியாபாரத்தில் நஷ்டம் அடைந்து நீ கடன் பிரச்சனையை சந்தித்து மற்ற இடத்துல கரத்தை நீட்டுவாய் என்று உன்னை சுத்தி இருக்கிற ஜனங்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை இந்த மாதத்தில் சொல்லப்படுகிறது, நீ பயப்படாத, நீ வெட்கப்படுவதில்லை. ஒரு பிள்ளைகள் நிமித்தம் நீ வெட்கப்பட போறன்னு உன்னை சுத்தி இருக்கிற ஜனங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. உன் பிள்ளைகளால நீ வெட்கப்பட போற, உன் பிள்ளைகளால வெட்கம் வரப்போதுன்னு சொல்லி சுத்தி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. கர்த்தராகிய தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. இந்த 5 மாதங்கள், இந்த ஆண்டிலே 5 மாதங்கள் உங்களை நடத்தின தேவன் இந்த 6ஆம் மாதமும் நடத்துவாராக. இந்த வருடம் முழுவதும் உங்களை நடத்துவாராக. உங்களோடு கூட தேவன் இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை நடத்துவாராக.